மேலே அதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொல்லுவேன் ரமேஷ் கிட்ட. மேலே வந்துட்டு இப்போ எனக்கு கீழே போகவும் மனசே இல்லை. பாருங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு புது விருந்தாளி, கியூட்டான பேபி பன்னி பன்னியா ஏதோ பேர் வச்சிருக்கான். நம்ம லக்ஷிதா வந்து அவங்களே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மூஞ்ச பார்த்துக்கிட்டு அங்கே வருங்க. நுரையீரல் வந்து கூட்டு, ஈரல் வந்து வதக்கல், மட்டன் வந்து குழம்பு. இந்த சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாடியில் வந்து இந்த கயரெல்லாம் கட்டி கொஞ்சம் பந்தல் மாதிரி போட்டோம். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா செடியும் நல்லா மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இது வந்து தர்பூசணி தான் நினைக்கிறேன். இல்லை இல்லை, தர்பூசணி தான் வளரும். இந்த சீசன்ல வளருமே, எப்போ வேணாலும் வளரும். ஆனால் சித்திரை வைகாசியில் தான் அதிகமாக வளரும். அதுக்கப்புறம் இங்கே ஆமாம் கொய்யாக்கா. இப்போல்லாம் இங்கே வந்து உட்காந்தா மனசே வரமாட்டேங்குது கீழே போகிறதுக்கு. வெயில் அடித்தாலும் இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு காற்று இருக்கும், சூப்பராக காற்றடிக்குமா, அதனால் அப்படியே அமைதியாக இங்கேயே உட்காந்துன்னு இருக்கிறது அது வந்து ஒரு ஜாலியாக இருக்குது. இது வச்சிங்களேம்மா, இதுவும் சூப்பராக வளர்ந்துருச்சு பாருங்க. ஆமாம், பட்ரோஸ் எல்லாம் வளர்ந்துருச்சு. இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலைவள்ளி கிழங்குமாங்க. எல்லாமே உங்களுக்கு அம்மா வீட்டு சமையலில் வந்து வந்திருக்கும். வரும் வந்திருக்குல்ல, போட்டுட்டல்ல. எல்லாமே போடுவோம். கருமஞ்சள், எல்லாரும் அந்த கருப்பு மஞ்சள் வந்து நிறைய பேர் கடையில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க வாஸ்துக்காக எல்லாத்துக்கும். இந்த கருமஞ்சளில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடுப்புற வந்து உங்களுக்கு வந்து கருப்பாக அந்த இலை இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து மாங்காய் இஞ்சி. கீரை வந்து சூப்பராக காய்ச்சிருச்சு. கத்திரிக்காய் வந்து என்னன்னு தெரியல, இந்த தடவை வளரல, கொஞ்சம் கம்மியாக தான் வளர்ந்துருக்கு. இப்போ கொஞ்சோண்டு உரமெல்லாம் போட்டிருக்கேன், எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். இந்த கீரை வந்து இந்த கிரேப்ஸ் வந்து வளரவே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டே இருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் கொடி கட்டினதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆகுது. ஆமாம், இது வந்து பன்னீர் திராட்சை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், இன்னும் வளரல. ஆமாம், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் பிஞ்சு வந்து விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் கை காட்டக்கூடாது, நீயே காமிச்சிக்கோ. மேலே அதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொல்லுவேன் ரமேஷ் கிட்ட. மேலே வந்துட்டு இப்போ எனக்கு கீழே போகவும் மனசே இல்லை. சரி கொஞ்ச நேரம் உட்காருவோம் அப்படின்னு உட்காந்துட்டேன். ஓகே, நீ போய் சமைச்சு விளாக் எடுத்துகிட்டு வந்துரு. அப்புறம் சாப்பாடும் கொஞ்சம் தட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே உட்காந்து அழகாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவேன். இன்னும் நம்ம மாடி தோட்டத்துக்கு இன்னும் அழகாக நம்ம எல்லாமே பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் சூப்பராக நான் மாடி தோட்டம் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சரி வாங்க, இதுக்கு மேலே உட்காந்தா ரமேஷ் விட மாட்டான், சமைக்க போகலாம். பாருங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு புது விருந்தாளி. அப்புறங்க ஓப்பன் பண்ண போறேன். வந்து என்ன பேர்னா மிஸ்டர் பனி அண்ட் மிஸ்ஸஸ் ஃபன்னி. இது கண்டிப்பா என் வாயில நுழையோ. என்னடி கடிக்காது? வா வா வா, சரி வா 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 வாடி. ஐயோ வராதான், அது காது பிடிச்சிதான் தூக்கணும். வாடி, வெளியே தான் தூக்கி விடுறேன். இது ஒரு அழகான கியூட்டான பேபி. பாருங்க எப்படி ஓடுதுன்னு பாருங்க. ஓடு, வா வா வா. ஐயோ காணவே காணுமே. இந்தா 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 டாய். அது வேணாமா, அதோட டேஸ்ட்டு பிடிச்சா மட்டும்தான் சாப்பிட்றாங்க, பிடிக்கலன்னா போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்தா இந்தாம்மா, இந்தா இந்தா பன்னி நடா பண்ணி. அப்புறம் பண்ணின்னு வச்சிருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. பன்னி பண்ணியா ஏதோ பேர் வச்சிருக்கான். எனக்கு தெரியல, நாங்க பேர் வச்சிட்டோம் பன்னி. பன்னியை காணோம். பன்னி வருவா. இந்தாம்மா
இங்கே தான் இருக்கு. அவள் பூவாக சாப்பிட ஆரம்பிச்சிருவா. பண்ணி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் கடலைப்பருப்பு கூட்டு. ஒரு ஆமாம், எல்லாமே இன்றைக்கி மட்டன். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஈரல் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நுரையீரல். இதை வந்து நல்லா வேக விட்டுறணும். வேக விட்டால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் என்ன ஹெல்த் பெனிஃபிட்டு? நுரையீரலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இதை பற்றி அவ்வளோவா தெரியாது. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கீழே. ஆமாம், ஏன்னா நான் வந்து இதை ரொம்ப சமைக்க மாட்டேன்றதை விட சாப்பிட மாட்டேன். பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சரி, அதனால் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையே காணும். இருக்கு அதுவும் தான் சமைக்க போடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள், நான் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் இருக்கும் இதை அரைச்சி. கலர் மாறாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ வந்து காலி ஆயிடுச்சு. அடுத்து அரைச்சி வைக்கணும். இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன், தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி வந்து ஒரு தக்காளி, வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம். நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கம்மியாக சேர்த்துக்கங்க உப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதை வந்து அடுப்பில் வச்சுருவோம். நல்லா வந்து வேகணும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 விசில் வந்து வரணும். இதுக்கு 5-6 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம கொஞ்சம் கூட்டு மாதிரி உங்களுக்கு தேவை இருந்தால் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேவையில்லை, தேங்காய் வேணான்னா விட்டுடலாம். இப்போ ஈரல் பண்ணுறதுக்கு பூண்டு வந்து தட்டிக்கலாம். ஈரல் வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு இருக்கும். அதுக்கு வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 100 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். ஈரல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து இந்த பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா 100 கிராம் அளவுக்கு பூண்டு இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துப்போம். ஃபஸ்ட்டு தட்டி வச்சுருக்கேன். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்றைக்கி நாங்கள் ஏன் இந்த அடுப்பில் சமைக்கிறோம் அப்படின்னா, அந்த அடுப்பு வந்து சர்வீஸ் பண்ணாங்க. அப்பயுமே அது என்ன ப்ராப்ளம், அது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கூட எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, இதே கம்பெனி தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஆக்சுவலி அது ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக அந்த எறும்பு ஃபுல்லாக எறும்பு கீழே வந்து நம்ம இன்டீரியர் பண்ணவங்க கீழே ஒரு பலகை கொடுக்கணும். அது கொடுக்காம பண்ண தொட்டு என்ன ஆயிடுச்சு, உள்ளே இருக்கிற முன்னாடி கொடுத்தாங்க. என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்ததுக்கப்புறம் அப்போ கூட கேப் இல்லாமல் வைக்கணும். கல் மேலே அந்த பலகை மேலே இந்த கல் வச்சா வராது சூரி. இவங்க கேப் விட்டுல வச்சுருக்காங்க. அதனால் உள்ளுக்குள்ளே எல்லா பூச்சும் போய் இருந்துடும். எறும்பு, அதுக்கப்புறம் பல்லி, அதுக்கப்புறம் பூரா, அதுக்கப்புறம் இந்த என்னது 8 கால் பூச்சி, இந்த மாதிரி எல்லாமே எறும்பெல்லாம் போயிட்டுருக்கு. அந்த பைப்பில் வந்து எறும்பு போயிடுச்சுன்னு வந்து சர்வீஸ் பண்ண சொன்னாங்க. அகைன் அவங்கள கூப்பிட்டு மறுபடியும் சர்வீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ அம்மா வந்து இந்த அடுப்பில் சமைச்சிட்ருக்காங்க. ஓகே, இதுலேயும் சமைச்சிக்கலாம். நம்ம பாருங்கள், ஒரு 2 வெங்காயம் வந்து நல்லா பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கும் போதே உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ஈரல். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்குவோம். இதில் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி ஊற்ற வேணாம். நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்படி மூடி வச்சு வதக்கிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மசால் டப்பா எங்கம்மா வாங்கினீங்கன்னு கேட்குறீங்க. இதில் 9 இது இருக்குது. நான் வந்து என்னெல்லாம் போட்டு வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா, உளுந்து, மஞ்சத்தூள், சோம்பு, மிளகு, கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் ஏலக்காய், வெந்தயம், கடலைப்பருப்பு, இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரிஸில் வந்து சரவணா மெட்டல் தானேப்பா, அங்கே தான் வாங்கினேன். இது வந்து இந்த மாதிரி இந்த சைஸும் கிடைக்கிது, இதை விட சின்ன சைஸும் கிடைக்கிது, இதை விட பெரிய சைஸும் கிடைக்கிது. நீங்கள் அந்த சைட் போனீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து லிங்க் கேட்குறீங்க. எனக்கு லிங்க் நான் தேடி பார்க்குறேன், இருந்தால் கீழே கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் அவங்ககிட்டே வாங்கிக்கோங்க. வேகலை, வதக்கிறேன். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணியே ஊற்றாமல் பாருங்கள், அதில் உள்ள தண்ணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தில் உள்ள தண்ணி அதுவே சரியாக இருக்குது. 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது நம்ம மாடியில் போட்ட மல்லி. இந்த வாட்டி கொஞ்சம் கம்மி தான். இதெல்லாம் சாயங்காலம் பூக்கிறது. இப்போவே பறிச்சுன்னு வந்துட்டோம். அப்புறம் சாயங்காலம் பூத்துரும். இல்லை, கொஞ்சம் நேரம் இப்படி மூடி வைக்கலாம். அப்போ தான் வந்து சாயங்காலம் பூக்கும்.
வதங்கினதுக்கப்புறம் இப்படி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு மூடி வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு நல்லா கொஞ்சம் பெரட்டி எடுக்கணும். ஈரல் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் ஆச்சுன்னா ஈரல் நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஈரல் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நல்லா வந்து 2 வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ நம்ம மட்டன் குழம்பு வச்சுக்கலாம். ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், வெங்காயம் சேர்த்துக்கலாம். மட்டன் குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ தக்காளி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி வதங்கிட்டே இருக்கட்டும் மட்டன் குழம்புக்கு. அதுங்காட்டியே நம்ம வந்து நுரையீரல் வந்து வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். பாருங்கள், இதில் ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம். மட்டன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஊற்றிடுவோம். தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறதுனா நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றலை. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பருப்புலேயே நிறைய தண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதை ஊற்ற வேண்டாம். கம்மியாக இருந்தனா இந்த மாதிரி ஊற்றிக்கங்க. இது நல்லா இப்படி கொதிக்கட்டும். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அந்த காரம் போதுன்னா அப்படியே விட்டுருங்க. இல்லை பத்தலை அப்படின்னா வெறும் மிளகாத்தூள் ஒரே 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 கிலோ மட்டன் சேர்த்துக்கலாம். இதில் பாருங்கள், இந்த மட்டன் வந்து நல்லா இப்போ வதங்கட்டும். இதில் மஞ்சத்தூள்லாம் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம நல்லா வேக வச்சதுக்கப்புறம் முருங்கைக்காய் சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி கிரேவியாக வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், மட்டன் குழம்புக்கு நம்ம வெறும் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தனியாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தண்ணியாக வேணுமா குழம்பு, இல்லை திக்காக வேணுமா, அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்க போகிறேன். இதில் வேறு ஒன்றுமே நம்ம சேர்க்கலை. கடைசியில் கொத்தமல்லி மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இப்போ மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லக்ஷிதா வந்து அவங்களே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. லாவண்யா வந்து நமக்கு வீடியோ அனுப்பியிருக்கு. இங்கே பாருங்கள், மூஞ்ச பார்த்துக்கிட்டு அங்கே வருங்க. அங்கே வருங்க. குழந்தைங்கள வந்து அவங்களா சாப்பிட விடணும். நம்ம கொஞ்சம் தட்டில் போட்டு சாப்பிட பழகணும்னா கொஞ்சம் அதில் வயிறு நிறைஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஊட்டலாம். ஐயோ, அந்த அம்மா சாப்பிட்டு அவங்க அம்மா மூஞ்ச வேற பார்க்குறாங்க. தட்டை வேற பிடிச்சிக்கிட்டு, ஒரு கையில் தட்டை பிடிச்சிக்கிட்டு அவங்க அம்மாவுக்கு ஊட்ட போறாங்க போல இருக்கு. இந்த மாதிரி நம்ம குழந்தைங்கள வந்து
கொஞ்சம் தட்டில் போட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்தோம்னா அவங்களே சாப்பிட பழகுவாங்க. அப்போ ஸ்கூலில் இப்போவே பழகணுமாமாங்கன்னா அந்த மாதிரி பழகணும்னா அவங்க அதாவது ஊட்டினா சாப்பிடல அப்படின்ற ஒரு டென்ஷன் இல்லாமல் அவங்களே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட பழகிடுவாங்க. நம்ம வீட்டில் முக்கால்வாசி பசங்களுக்கு நாங்கள் அப்படி தான், நாங்கள் சாப்பிடும்போது உட்கார வச்சு தட்டில் போட்டு அது கீழே சிந்தனால சரி சாப்பிட்டாலும் சரின்னு சொல்லிட்டு போட்டு வைப்போம். எனக்கு கூட அப்படிதான். ஐயோ உனக்கு அப்ப தெரியுமா? இப்ப தட்டில் தான் போட்டு வைப்பாங்க, முன்னா தலையிலையா போட்டு வைப்பாங்க உனக்கு. இப்ப தட்டில் தான் போட்டு வைப்பாங்க, ஊட்டவா செய்வாங்க. கேட்டுக்கங்க, இந்த மாதிரி எத்தனை பைத்தியக்கார பிள்ளை இருக்கு உலகத்துல அப்படின்ட்டு. ஆமாம், ரெடி ஆகிட்டு இருக்குப்பா, ஆகட்டும். பாருங்கள், மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆச்சு. நல்ல ஒரு 5 விசில் போட்டேன். கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டேன். மட்டன் சாம்பார் ஐயா, ரசம்னு சொல்ல இருக்கு. மட்டன் சாம்பார் மாதிரி தான் இருக்குது எனக்கு பார்க்க. மட்டன் குழம்பு நீங்கள் இப்படி வைக்க மாட்டீங்களே, நீங்கள் எதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்க. கரெக்டா? எப்படி இருக்கான்னு பாருங்கள் இந்த பையன். ஏதோ ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணி அது சாம்பாராக வந்திருக்கு. அதான் உண்மை. எப்பவுமே நம்ம மசாலா வறுத்து வைப்போம். இன்னைக்கு மசாலா வறுக்காமல் மிளகாத்தூள்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். கரெக்டாக கண்டுபிடிச்சேனா? ரொம்ப கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதில் வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். நான் நாக்கை வளர்த்து வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் ரமேஷுக்கு. ஆமாம், எல்லாருமே அதான் கமெண்ட் பண்ணுவாங்க, ரொம்ப லக்கி இப்படி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து. ஆனால் அந்த உடம்புல சதை மட்டும் வளராது, மூளை வளர்றதுல அது போதும். எது வளரணுமோ அது வளர்ந்தா. குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பரான இன்னைக்கு வந்து எல்லாமே மட்டன் ரெசிபியாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நுரையீரல் வந்து கூட்டு, அப்புறம் ஈரல் வந்து வதக்கல், மட்டன் வந்து குழம்பு, சாப்பாடு. அவ்வளோதான் இன்றைக்கி ஒரு லஞ்ச் மெனு. சூப்பரான இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.